வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் தீவக பகுதிகளில் இபிடிபியுடன் இணையப் போவதில்லை. தமிழரசு கட்சி அதிரடி தீர்மானம். பேரழிவில் இலங்கை ஏற்றுமதித்துறை எச்சரிக்கிறார் ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர். லெபனானில் உள்ள இலங்கையர்களுக்கு வெளியான அறிவிப்பு. 2000க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. யாழ் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். தெஹ்ரானில் இருந்து மக்களை வெளியேறுமாறு ட்ரம்ப் உத்தரவு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம் தீவக பகுதியில் உள்ள நெடுந்தீவு, வேலணை மற்றும் ஊர்காவற்றுறை ஆகிய பிரதேச சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. இந்த 3 உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதை மக்கள் விரும்பவில்லை என்பதால் தாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தீவகத்தின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரனுடனான சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்காகவும் அந்த போராட்டத்திற்கு எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் டக்ளஸ் தேவானந்தாவும் வல்லிந்து செயற்பட்டுள்ளனர். தீவக மக்கள் மீது அவர்கள் மேற்கொண்ட அராஜகங்களை மறந்து தவிசாளர், உபதவிசாளர் பதவிகளுக்காக அவர்களுடன் இணைய முற்பட்டால் மக்களுக்கும் தமக்குமான இடைவெளிகள் அதிகரிக்கும் என குறித்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அதனை தவிர்த்து சபைகளில் தனித்து ஆட்சி அமைப்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தீவக பகுதி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தம்முடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆட்சியை கடந்த வாரம் கைப்பற்றியமே குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படக்கூடிய பேரழிவு தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் 59வது அமர்வின் ஆரம்ப நிகழ்வில் பேசிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளை தாக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கை, கரீபியன் நாடுகள், பங்களாதேஷ், கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். அதிக வரிகள் என்பது சுகாதாரம், கல்வி மற்றும் சத்தான உணவு பலருக்கு எட்டாததாக மாற்றக்கூடும். அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான லாபத்தையும் குறைக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்போதைய ராணுவ நிலைமை குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கையர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மக்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வதையும், இரவு நேர நிகழ்வுகளில் பங்கேற்பதையும், விழாக்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடுவதையும் தற்காலிகமாக தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையர்கள் வெளியில் செல்லும் போது லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டின் நகலை எடுத்து செல்ல வேண்டும் என இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2000க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2433 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார். 2023 ஆண்டின் 3ஆம் இலக்க செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய 78,725 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் 76,292 பேர் தங்கள் அறிக்கைகளை உரிய தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளனர். இருப்பினும் 2,433 பேர் உரிய காலக்கெடுவிற்குள் இவற்றை சமர்ப்பிக்கவில்லை. இதனையடுத்து அவர்களின் விவரங்களை அந்தந்த மாவட்ட போலீஸ் நிலையத்தில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அவர்கள் மீது வழக்கு தொடர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வலியுறுத்தினார். பஸ்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பஸ்களில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை அமல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் ரத்நாயக்க இவ்வாறு கூறினார். இந்த மாதம் 30ஆம் திகதி முதல் வாகனங்களின் இயக்கத்தில் 85 பாதுகாப்பு முன்மொழிவு முறைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தனியார் பஸ்களை இயக்கும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஏதாவது ஒரு சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் கொண்டுவர வேண்டும். அந்த முறைமை மூலம் 55 வயதை அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செய்தால் ஒரு வருடத்திற்குள் நாம் அந்த இலக்கை அடைய முடியும். அதேபோல் பஸ்களில் பயணச்சீட்டு வழங்குவதை கட்டாயமாக்குகிறோம். இதன் மூலம் பஸ் உரிமையாளர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும் என வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் நேற்றிரவு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறிப்பாக யாழ்ப்பாண நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் அதிக அளவில் கூடியதால் இந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படவில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்திலே இன்றைய தினம் ஒரு எரிபொருளுக்கான சேர்க்கை தட்டுப்பாட்டு நிலவரம் உருவாகி இருப்பதாக அறிய கிடக்கின்றது. இன்றைய தினம் அனுராதபுரத்திலிருந்து 23 கொள்கலங்களில் 6,600 லிட்டர் வீதம் 1,51,800 லிட்டர் பெட்ரோல் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை நாளையும் இதே அளவான எரிபொருள் பெட்ரோல் எடுத்து வரப்பட்டு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதேபோல அண்மையிலே திறந்து வைக்கப்பட்ட காங்கேசந்துறை எரிபொருள் சேமிப்பு நிலையத்திற்கும் தொடர்ச்சியாக எரிபொருள் எடுத்து வரப்பட்டு சேமிப்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த வகையிலே மாவட்ட மக்கள் இந்த ஒரு செயற்கையான எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கின்றேன். இது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய வடபிராந்திய அலுவலகம் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. ஆகவே ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டு நிலவரத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் புதிய அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது குறித்து உடனடி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் எனும் தலைப்பில் சமீபத்தில்
சமீபத்தில் பல தேசிய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் 485 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக ஏராளமான போதைப் பொருட்கள் மற்றும் போதைப்பொருளுடன் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நேற்றைய தினம் நடத்தப்பட்ட 485 சோதனை நடவடிக்கைகளில் 485 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 241 கிராம் 616 மில்லி கிராம் கெரோயின், 590 கிராம் 345 மில்லி கிராம் ஐஸ், 192 கிலோகிராம் 807 கிராம் கஞ்சா, 1938 கஞ்சா செடிகள் மற்றும் 1324 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் போதைப்பொருள் வலையமைப்பை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சிரேஷ்ட பிரஜைகளை பாதுகாக்க புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்படும் சிரேஷ்ட பிரஜைகள் பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக முதியோருக்கான தேசிய செயலகம் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை 07078988889 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தெரிவிக்க முடியும். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதியை உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம் என அறிவித்துள்ளதை அடுத்து முதியோருக்கான தேசிய செயலகம் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வாய்க்காலில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வட்டக்கச்சி 10 வீட்டு திட்ட குடியிருப்புக்கு அண்மையில் நீர்ப்பாசன வாய்க்காலினுள் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இறந்தவர் கல்மடோ நகர் சம்புக்குளம் பகுதியை நிரந்தர வதிவிடமாகவும் ஆறுமுகம் வீதி வட்டக்கச்சியை தற்காலிக வதிவிடமாகவும் கொண்ட 54 வயதுடைய குடும்பஸ்தர் தனபாலசிங்கம் குமாரதாஸ் என தெரியவந்துள்ளது. இறந்தவரின் சடலம் கிளிநொச்சி பதில் நீதவான் முன்னிலையில் அப்பகுதி இருந்து எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ராமநாதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வென சர்வதேச செய்திகள். ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து மக்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும், எனினும் ஈரான் தவறு செய்துவிட்டது. ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலக்களித்தது தவறானது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் போக்கு மனித உயிர்களை வீணாக்கும் செயல் எனவும் ட்ரம்ப் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு பின்னர்
பின்னர் தெஹ்ரானில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இன்று ஆரம்பமானது. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இலங்கை அணியின் சகலத்துறை வீரர் ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு இறுதி சர்வதேச டெஸ்ட் போட்டியாகும். இன்று காலை இந்த போட்டி ஆரம்பமான நிலையில் இந்த போட்டிக்காக பெயரிடப்பட்ட இலங்கை அணியில் சோனல் தினுச, பவன் ரத்நாயக்க, தரிந்து ரத்நாயக்க, பசிந்து சூரிய பண்டார மற்றும் இசித விஜயசுந்தர போன்ற புதுமுக வீரர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். 2025 தொடக்கம் 2027 டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்பின் கீழ் நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டி இதுவாகும். இந்த நிலையில் இரு அணிகளின் தலைவர்களும் நேற்று சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட பங்களாதேஷ் அணியின் தலைவர் நஜ்முல் ஹொசைன் சாண்டோ, இலங்கை சுழல்பந்து வீச்சாளர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தனது அணியின் வீரர்கள் காலி மைதானத்தை பயன்படுத்திக் கொள்ள ஆர்வமாக உள்ளனர் என தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இலங்கை அணியின் தலைவர் தனஞ்சய டி சில்வா, தனது கடைசி சர்வதேச டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு வெற்றிகரமான பிரியாவிடையை வழங்க ஆவலுடன் காத்திருப்பதாக கூறினார். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.